கண்களை மூடி ஒரு விஷயம் சொல்லிப்போம். உங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான பரம தகப்பனே, இந்த நல்ல ஆராதனைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தையை கொடுப்பது நான் அல்ல, சுயம் அல்ல, மாம்சம் அல்ல, தேவ ஆவியானவர் தாமே கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மத்தியிலே நீரே பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். என்னை ஒருமுறை கூட உடைய சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளுகிறேன். கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நல்ல உற்சாகத்தை பலத்தை தருவதாக, ஆண்டவரே உடைய கிருபையிலே நிலைநிற்கும்படியாய் செய்வதாக. நீர் அப்படி செய்யப்போவதற்காக நன்றி தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகின்றேன். இயேசு கிறிஸ்து என்னும் இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு அநேக வர முடியாத சூழ்நிலைகள், பல தடைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு அளவில்லாமல் ஒழிவார். இந்த ஆராதனைக்கு வந்த உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து அனுப்புவார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். Luke's Gospel, chapter 2, verse 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆக்சுவலா இன்றைக்கு வேற தலைப்புல செய்தி கொடுக்கலாம் என்றுதான் நினைத்திருந்தேன். தொடர்ச்சியாக நாம ஒரு தலைப்பில செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். தாகம் என்ற தலைப்பிலே, thirst of a Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய தாகம் எப்படிப்பட்டதா இந்த நாட்களிலே இந்த புதிய வருஷத்துல இருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக இந்த செய்தியை புதிய வருடத்திலிருந்து நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆவியானுடைய ஏவுதலின் பிரகாரம் முதலாவதாக கர்த்தரையே நாம் தாகத்தோடு தேட வேண்டும் என்று சொல்லி, ஜீவனுள்ள தேவனை நோக்கி என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் ஜீவனுள்ள தேவனுடைய முகத்தின் மேல் தாகமாய் இருக்க வேண்டும் என்று முதல் பிரசங்கத்திலே நான் செய்தி அளித்தேன். இரண்டாவதாக கர்த்தருடைய வசனத்திலே தாகமாய் நாம் இன்னுமாய் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஜெப வாழ்க்கையில் ஆண்டவரோடு உரையாடுகிற காரியத்திலே நாம் இன்னும் தாகமாய் வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று செய்தி அளித்திருக்கிறேன். நான்காவதாக நாம கடந்த வாரத்துல என்ன செய்தி அளித்தோம்? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. எஸ், ஆலய பிரகாரங்களில் மேல் நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதக்காரன் சொன்னார், நான் ஒன்றையே கேட்டேன், அதை நான் நாடுவேன். என்ன தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாசமாய் இருப்பதையே நான் நாடுவேன் என்று சொன்னார். அதுபோல ஆராதனைகளிலே ஜெப கூட்டங்களில் நாம் தாகத்தோடு வாஞ்சியோடு நாம் தேட வேண்டிய பிள்ளைகளாக, நாடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நான் செய்தி அளித்தேன். இன்றைக்கு ஆக்சுவலா நான் வேறு செய்தி அளிக்க நான் தயார் செய்து கொண்டிருந்த போது பிரதர் மனோ நிஷா குழந்தையோடு வருகிறார் என்று சொல்லி சொன்ன போது ஆவியாளர் வேறு விதமான செய்தியை, குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு செய்தியை கொடுக்க முடியும் என்னை ஏவினார். அதுவும் கூட ஒரு தாகத்தை குறித்ததாகத்தான் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தேவனுடைய கிருபையின் மேல் நம்ம இன்னுமாய் தாகமாய் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ இயேசுவான குழந்தையாய் பிறந்த பொழுது அவருக்கும் அந்த 8ஆம் நாளிலே அவர்கள் அந்த எருசலேம் தேவாலயத்தை கொண்டு போய் டெடிகேட் பண்ணாங்க, பிரதிஷ்டை செய்தார். அதே போல யோவான் ஸ்நானகரும் குழந்தையாய் பிறந்த பொழுது எலிசபெத்தும் சகரியாவும் கொண்டு போய் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்வது அவங்களுடைய வழக்கம், பழைய ஏற்பாட்டின் வழக்கம். அதுபோல அவர்கள் டெடிகேட் பண்ணாங்க. அந்த இன்றைக்கு கூட நாம ஒரு சில கூட்டமா இருந்தாலும் இந்த ஆராதனையில, இந்த ஆலயத்துல தேவனுடைய குடும்பம் அவருடைய குழந்தையை, புதிதாக பிறந்த குழந்தையை கொண்டு இங்க பிரதிஷ்டை நாம் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஞானத்தில வளர்ந்த பிறகு நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அது ஆவிக்குரிய சபைகளிலே வேதாகமத்தின் படி நாம் செய்கிறோம். ஆனால் முதலாவதாக குழந்தையை கொண்டு நாம் ஆசீர்வதித்திருக்கிறோம். பிரதிஷ்டை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆசீர்வதித்து நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அதே நேரத்துல அன்றைக்கு இயேசுவான குழந்தையா இருந்த போது எப்படி வளர்ந்தார் என்று பார்க்கும்போது 4 காரியங்களில் அவர் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக ஞானத்துல, இந்த விஸ்டம், இந்த நாலேஜ் எப்படி என்று பார்க்கிறோம். அடுத்தது வளர்த்தின்னு சொல்லும் போது பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். நம்ம அப்படியே இருக்க போறது இல்லை. பிசிக்கலி we are growing and becoming stronger. நம்ம உயரமா வளர்ந்துடுறோம், நல்ல தடியா இருக்கிறோம், வண்ணமா இருக்கிறோம் இல்லையா? அது பிசிக்கல் ஸ்டேஜ்ல நம்ம வளர்கிறோம். அடுத்தது தேவ கிருபை. அதுக்கு அடுத்தது மனுஷ தேவை. நம்ம பெரியவங்களாக ஆகும்போது we need the kindness and the favor of the people also.
மற்ற சுற்றி இருக்கிற மனுஷ தயவு வேணும். உற்றார் உறவினர், நண்பர்கள், அதிகாரிகள், வேலை செய்யற இடத்துல நம்ம தயவு கண்டிப்பா வேணும். இயேசுவே அப்படி வளர்ந்திருக்கிறார். சரி, ஆனால் இந்த 4 காரியங்களை விட தேவ கிருபையிலே நாம் அதிகமாய் வளர வேண்டும். ஹல்லேலூயா. தேவ கிருபை தான் இன்றைக்கு நமக்கு அதிகமாய் தேவை. இந்த நாட்டிலே நமக்கு ஒருவேளை அதிகமாக பணம் இருக்கலாம், பதவியிலே நாம நல்ல டாப் பொசிஷன்ல இருக்கலாம், இன்னும் கூட நம்முடைய சொத்துக்களோ நம்ம உடைமைகளோ பொருட்களோ நம்முடைய வீட்டில் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட நமக்கு அதிகமாய் தேவைப்படுவது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசுவானவரே தேவனுடைய குமாரனாய் இருந்து மனுஷகுமாரனாய் வந்தபோது அவருக்கே அந்த தேவனுடைய பிதாவுடைய கிருபை தேவைப்பட்டது. ஆக இந்த நாட்டிலே நாம அந்த கிருபை மேல் தாகம் கொண்டு, ஆண்டவரே எனக்கு இன்னும் அதிகமான கிருபை எனக்கு கொடுங்கப்பா, இன்னும் என் குடும்பத்துக்கு கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுங்க, எங்க ஊழியத்துக்கு, எங்க சபைக்கு, இந்த நாடுகளுக்கு கொடுங்க என்று சொல்லி வாஞ்சையோடு கர்த்தருடைய கிருபையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்ம சில பேரை கேட்கும் போது நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க, கர்த்தருடைய கிருபையினால நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிடுறோம். அது ஒரு நீங்க பார்க்கும்போது ஒரு கேஷுவலா அப்படி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஒரு வாய்ப்பாடு மாதிரி வந்துடும். ஆனா என்னை பொறுத்தவரையில வேதாகமத்தின் படி இந்த கிருபை என்கிற வார்த்தை இது சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா. It's not an ordinary word. It's a precious word, and it's a word of privilege. It's a word of blessing from God. So we cannot get it very easily. I can say that. According to the word of God, நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் பாருங்க, கிருபாவதி பேர் வைத்திருக்கிறாங்க இல்லையா, கிருபாகரன் பேர் வைத்திருக்கிறாங்க. ஆங்கிலத்திலே mercy, grace அப்படிலாம் வைத்துக்கலாம். அவங்களே போயிட்டு உங்களுக்கு கிருபை என்கிற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மா வச்சாங்க பேரு, எங்க பாஸ்டர் வைத்தாங்க பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர கிருபை என்கிற வார்த்தைக்கு மற்ற இந்து மதங்களை மற்ற மதங்களை பார்க்கும்போது புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய வேதாகமத்துல மாத்திரம்தான், கிறிஸ்துவத்திலே மாத்திரம்தான் ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிருபை என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானா அது என்ன என்று பார்க்கும்போது, தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் காட்டுகிற ஒரு அன்பு, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம். ஹல்லேலூயா. மா, பலா, வாழை, இந்த 3 முக்கணிகள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த முக்கணிகள் எல்லாம் ஒரு மிக்சியில போட்டு அரைச்சு ஒரு காக்டெயில் ஜூஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா கஷ்டமா? காக்டெயில் ஜூஸ் போட்டு அவ்வளவு சுவையா இருக்கும். அது போல தேவனுடைய அன்பு ஒரு மாம்பழம், தேவனுடைய இரக்கம் ஒரு பலாப்பழம், தேவனுடைய தயவு என்கிற ஒரு கனி அது ஒரு வாழைப்பழமான்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் கலந்து குடிச்சா எவ்வளவு ருசியா இருக்குமோ, அதுதான் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய கிருபை தகுதியற்ற நமக்கு கிடைத்தது. எப்படி தகுதியற்ற நமக்கு? நாம பாவம் செய்தோம், ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், அதனால நாம எல்லாருமே பாவிகளானோம். அந்த பாவத்துக்கு சாபமும் வந்தது, மரணம் என்ற சாபம் வந்தது. ஆகவே நாம் மரணத்துக்கு பாத்திரவான். We were deserved to go to hell and we were deserved to have the eternal death. ஆனால் பாருங்க, தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி உங்களையும் என்னையும் பாவத்துக்கும் நரகத்துக்கும் மரணத்துக்கும் பாத்திரவான்களாக இருந்த உங்களையும் என்னையும் அவர் கிருபையாய் ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தினால்தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மையாக ஒரு நடந்த சம்பவம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதே நம்ம இந்த சுவிசேஷத்துக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு சேற்றிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு மனிதன், அவன் எழும்ப தப்புவிக்கப்பட அவனை யாரும் தூக்கி விடும்படியா அவன் தத்தளிக்கிறான். உளையான சேறு அவனை இழுத்து கொண்டே போகுது. அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு மனிதர் அவர் பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாரு, உடனே அவர் காப்பாத்தாம அந்த மனிதனை பார்த்துட்டு, ஐயோ என்னப்பா பண்றது, நான் ஒண்ணும் செய்ய முடியாது, இது உன் தலை எழுத்துப்பா, உன் கர்மம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இன்னொரு மனிதன் வருகிறார், ஐயோ என்னை காப்பாத்துங்க என்று சொல்லி இந்த மனிதன் தவிக்கும் போது கூப்பிடும் போது அந்த மனிதர் என்ன சொல்லுகிறார், நீ 2 கைகளையும் விரித்து நல்லா அடித்து கொஞ்சம் அப்படியே நீச்சல் அடிச்சு பாரு, கொஞ்சம் அப்படியே நீ மேலே எழுப்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். ஆனால் 3ஆவதாக ஒரு நபர் வந்தார். அவர் வெண்ணுடை தரித்தவராய் வந்தார், அவர் அழகானவராய் இருந்தார். ஆனால் இந்த மனிதன் தத்தளித்ததை பார்த்து உடனே அவர் இரக்கத்தோடு கூட உடனே அவர் அந்த உடையான சேற்றிலே குதித்து அந்த மனிதனை மீட்டு தூக்கி எடுத்து அவர் வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணீர்னால் அவனை கழுவி சுத்திகரித்து தன்னுடைய உடையை எடுத்து அவனுக்கு உடுத்தி அவனை ஒரு மறுபடியும் ஒரு மனிதனாய் அவனை
பிழைக்க வைத்தார், அவனை ரட்சித்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்க, மற்ற மதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்மையா, ஒரு தலையெழுத்தியா, வேற வழியில்னு சொல்லிட்டு மற்ற மதங்கள் சொல்லுகிறது. இன்னொரு மதவாதிகள் என்ன சொல்றாங்க, நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய தான தர்மங்களை செய்யுங்க, நல்லதுதான் தான தர்மம், நீங்க நீதியை செஞ்சா நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்க என்று மற்ற மதங்கள் சொல்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே மனிதர் தான், அவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்து உடையான சேற்றிலே, பாவ சேற்றிலே சிக்கிக் கொண்டிருந்த உங்களையும் என்னையும் அவரே தன்னுடைய ரத்தத்தினால் மீட்டு எடுத்து கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமானாய் ரட்சித்திருக்கிறார். சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கிருபை என்கிறது. அவர் தயவாய் இறங்கினார். இல்லாட்டி நாம நரகத்துக்கு தான் பார்த்துருவாங்க. இன்றைக்கு மரித்தாலும் 80 வயதுல மரித்தாலும் நாம் மரணம் சாவும் அந்த நரகத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் கிருபையினால, அது அவருடைய ஈவு என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நீங்கள் உங்களுடைய நீதிகளினால் அல்ல, அவருடைய சுத்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். ஆக அதுதான் கிருபை என்கிற வார்த்தைக்கு அர்த்தமா இருக்கிறது. தகுதியற்ற மனிதனுக்கு, மரணத்துக்கு நரகத்துக்கு பாத்திரவான இருந்த நமக்கு தேவன் அன்பு காட்டி தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை ரட்சித்தார், அவருடைய ரத்தத்தினால மீட்டுக் கொண்டார். That's called salvation. That person is called a savior. That's called salvation. ஆக அந்த கிருபை இந்த நாட்களில் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவை. அது ரட்சிக்கப்பட்ட கிருபை. ஆனால் அனுதின வாழ்க்கைக்கு கூட, for daily life, we need this grace. Without grace, even though we have money, we have job, we have top position, we have all the materials in the house, we may have the bank investment, bank account, and தோட்டங்கள் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் கூட தேவ கிருபை இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆக இந்த நாட்களில் எப்படி இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் மாத்திரமல்ல தேவ கிருபையில வளர்ந்தாரோ, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊழியர்கள் எல்லாமே தேவ கிருபையில் அதிகமாய் வளர்ச்சி அடைய வேண்டும். இன்றைக்கு குழந்தையை கொண்டு வந்திருக்கிற, நேட்டிலே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தை மாத்திரமல்ல, நம்ம எல்லாருமே இன்னும் ஆண்டவருடைய கிருபையிலே அதிகமாய் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த கிருபை நம்முடைய அனுதின வாழ்க்கையில, in day to day life, what benefit we are receiving by the grace of God. Let us see. நம்ம இந்த கிருபையானது நமக்கு என்ன செய்கிறது, என்ன பலன்கள், நமக்கு நன்மைகள் உண்டாகிறது பார்க்கும்போது, முதலாவது இந்த கிருபையினுடைய தன்மையை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 86 13ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். Psalm 86 verse 13. யாராவது வாசியுங்கள். சங்கீதம் 86 13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த கிருபை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? அந்த கிருபை எப்படிப்பட்டது? சிறியதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பெரியது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பெரிய பணக்காரர்கள், பெரிய தொழிலதிபதிகள், பெரிய பதவியில் இருக்கிறாங்க. பெரியது, என் வீடு பெரியது, என் கார் பெரியது, என்னுடைய சொத்து பெரியது, எல்லாம் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட கர்த்தருடைய சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தேவனுடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. Is the greatest thing in this world அப்படின்னு பார்க்கிறோம். அந்த கிருபை எப்படி கிடைத்ததுன்னு சொல்கிறார். நான் பாதாளத்தில் இருந்த, நரகத்துக்கு போறவனா இருந்த, ஆனாலும் என்னை தப்புவித்த அந்த கிருபை பெரியது என்று பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நமக்கு என்ன காரியம் நம்ம பெரிய காரியமா நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறோம், நம்ம இன்னும் பெரிய பதவியில் இருக்கணும், இன்னும் பெரிய பணக்காரங்களா ஆகணும், இன்னும் பெரிய காரியங்கள், பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு வீட்டுக்கு வரணும், பெரிய வீடுகள் வேண்டும், அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கிறது நல்லதுதான். ஆனால் அதை விட எதிர்பார்க்க வேண்டிய காரியம் கர்த்தருடைய பெரிதான கிருபையை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கிருபை பெரியது என்று பார்க்கிறோம். சரி, இந்த கிருபை மற்ற அனுதின வாழ்க்கையில நமக்கு என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 கொரிந்தியர் chapter 9 12th verse என்ன சொல்லுது? நமக்கு நன்கு தெரிந்த வசனம். பவுல் அப்போஸ்தலன் 3 முறை தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற என்ன முள்ள என்ன வியாதி சொல்லப்படல, 3 முறை பிதாவிடத்தில் ஆண்டவரத்துல கேட்க, ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுன்னு சொல்லுது. அப்பேற்பட்ட வல்லமுள்ள அப்போஸ்தலன் பவுல் இல்லையா? அவர் நடந்து போகும்போது அவர் நிழல் பட்டாலே சுகமாயிடுவாங்க. அவருடைய உருமாறுகளையும் கட்சிகளையும் உருவி போட்டாலே சுகமாயிடுவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட அப்போஸ்தலன் பவுலே ஆண்டவரிடத்துல 3 முறை ஜெபித்தோம். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு சொல்லுங்க? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்குச்சு. ஹல்லேலூயா. நான் சுகப்படுத்துவேன், அற்புதம் செய்வேன், நான் அற்புதமானவர் என்று ஆண்டவர் சொல்லல.
Of course, our God is a miraculous, working, powerful God. அதிசயமானவர்களை காணும்படி செய்வர் என்று சொன்னவர். அவர் நாமம் அதிசயமானது. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் சொல்லுகிறார், உன் பலவீனம் இருக்கட்டும். சுகவீனமா, வியாதியா, சுகமாகலையா, இன்னும் பூரணமா, don't worry, my grace is sufficient for you. Hallelujah. அப்படின்னா என்ன அர்த்தம்? பலவீனமோ சரீரத்திலோ மனசுலயோ அல்ல பொருளாதாரத்திலோ கூட பலவீனமோ என்ன பலவீனம் கவலைப்படாத மகனே மகளே, என்னுடைய கிருபை உன்னோடு கூட இருக்குமானால் அது போதும். ஹல்லேலூயா. உன்னுடைய சுகவீனத்தை தாங்கும், உன்னுடைய பலவீனத்தில் அது பலப்படுத்தும். ஹல்லேலூயா. பாருங்க, அருமையான சகோதரர் ரவி அவர்கள் சாட்சி சொன்னாங்க. எனக்கு கூட விஷயமே சொல்ல, ஒரு போன் அடிச்சிருக்கலாம் எனக்கு. ஆனாலும் பாருங்க, அருமையான சகோதரனுக்கு அப்படி திடீர்னு நடந்திருக்குது. அது பெரிய ஒரு சொல்லும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. ஆனாலும் இன்றைக்கு அவர் வேலை நல்ல பதவியில் இருக்கிறாரு, நல்ல சம்பளம் வாங்குறாரு நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் அளவிலாத கிருபையினால் இன்றைக்கு உட்கார வைத்திருக்கிறார். கரங்களை தட்டலாமா? ஆமென். அவருடைய கிருபை தாங்க நமக்கு வேணும். பலவீனத்திலே அவருடைய பலன், அவருடைய கிருபை பலப்படுத்தும். அப்படி மனதிலே சோர்வு இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம். அடிக்கடி நம்ம சொல்லுற வார்த்தை, பலவீனமா இருக்கிறாங்க, மனசு பலவீனமா இருக்கு, சரீரம் பலவீனமா இருக்கு. இன்னைக்கு நான் இந்த இடத்தில் நிற்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. மனைவி சாட்சி சொன்ன பிரகாரம் பிப்ரவரி 8ஆம் தேதி இந்தியாவில் வந்து சேர்ந்தேன். 7 மாதங்கள் சிறை வாழ்க்கையை முடித்து I was deported on February 7th from Saudi Arabia. February 8th I landed in Chennai. இன்றைக்கு 11 வருடங்கள் முடிந்தது. ஹல்லேலூயா. உண்மையில சொல்றேன், அந்த கடைசி ஜெயிலில் இருக்கும்போது something had happened. அதாவது என்ன 5 முறை இந்தியாவுக்கு ஏற்றி அனுப்பணும், டீபோர்ட் பண்ணணும் கொண்டு போய் 5 முறையும் ஏமாற்றினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போனாங்க, ஒரு காரணத்தை காட்டி மறுபடியும் கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அதாவது ஆஃப்டர் 6th month ஒவ்வொரு முறையும் ஆசையா ஆவலோடு கூட போவேன், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபத்தோடு போவேன். அங்க போய் ஏதாவது வேண்டும் என்றே திட்டமிட்டு சதி செய்து மறுபடியும் கொண்டு வந்து ஜெயிலில் தள்ளிடுவோம். அதுவும் நரகம் போன்ற ஜெயில், அது லாஸ்ட் ஜெயில், மணல தான் படுத்தோம். சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, அது பிறகு எப்படியோ கர்த்தருடைய கிருபையினாலதான் இந்தியாவுக்கு வந்த போது முதல் 1 வாரம் வந்து சுஷ்லாவோட நானும் உங்களோட பிள்ளைகளுக்காக அப்போ வந்து என் மகன் 12th grade, 12th grade, மகன் 10th grade பெங்களூர்ல ஒரு ரூம் எடுத்து நானும் சுஷ்லா பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டைம் கூட இருக்கலாம். ஜெயிலில் இருந்தாலும் பிள்ளைகள் சோர்ந்து போயிருப்பாங்க. ஐசிஎஸ்சி ஸ்டாண்டர்ட், அதுவும் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் அந்த எக்ஸாம்ஸ். அதுக்காக அவங்களுக்கு ஹாஸ்டல்ல இருந்தாலும் ஒரு ரூம் எடுத்து அவங்களோட தங்கியிருந்து இருக்கலாம்னு சொல்லி, சரி அவங்களோட தங்கியிருக்கும் போது அடுத்த நாள் நான் எழுந்து கொள்ளும், அதாவது ரிலீஸ் ஆன அடுத்த நாள் நேராக பெங்களூர் தான் போனோம். வெள்ளூர் கூட போனேன், எங்கள் அப்பா கூட பிள்ளைங்களோட இருக்கணும்னு போனோம். அடுத்த நாள் எழுந்து கொள்ளும் போது அப்படியே லெஃப்ட்ல அப்படியே தொடங்க. சரி, ஏதோ நம்ம படுக்கும் போது சரியா படுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்னை நானே தேர்த்திக்கொண்டேன். ஆனால் அடுத்த நாள்னு சொல்லி 1 வாரமா எழுந்து கொள்ளுமா அப்படியே நான் தள்ளாடி விடுவேன். அவர் சாப்பிட்டா சோற்று பருக்கெல்லாம் அப்படியே கீழே விடும், உமிழ்நீர் வர ஆரம்பிச்சது. அப்போ சுஷிலா நர்ஸ் தானே, she understood what is going on in my life. உடனே லெஃப்ட் சைடு எனக்கு இந்த ஸ்ட்ரோக் வாங்கி வர ஆரம்பித்து விட்டது. உடனே அங்க இருக்கிற பெங்களூர் சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலான்னு போனோம். ஒன்றும் இல்லை, அது வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் தொடர்ந்து அதே மாதிரி இருக்க ஆரம்பிச்சு வேலூருக்கு வந்த பிறகும். அப்புறம் நான் படித்து நான் வேலை செய்த எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்ல எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க நியூராலஜிஸ்ட் மூலமா. அந்த நியூராலஜிஸ்ட் கொஸ்டின் பண்ணாரு. அதெல்லாம் எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்த உடனே சொன்னாரு, உங்களுக்கு சம்திங் ஹேட் ஹேப்பன், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னும் போது தான் எல்லா விஷயத்தையும் அந்த ஜெயில் வாழ்க்கையை சொன்னோம். அப்போ சுஷிலா சொல்லும்போது அவர் வந்து இந்து டாக்டர் தான், ஸ்பெஷலிஸ்ட், உங்க கடவுள் தான் உங்களை காப்பாத்தி இருக்கிறார். என்ன தெரியுமா, உங்களுக்கு 1 மாசத்துக்கு முன்னால டோட்டலி would have been struck by the paralytic attack. முழு சரீரமே உங்களுக்கு paralytic attack வந்திருக்கும். அப்படி சொல்லும் போது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆனால் உங்க கர்த்தர் காப்பாற்றி ஒரு சின்ன லீஷன் இருக்கு, அது சரியாயிடும் சொல்லி அந்த எக்ஸ்ரேல பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, 1 மாசத்துக்கு முன்னால நான் டோட்டலி பேரலைஸ்ட் ஆயிருந்தா அந்த ஜெயில nobody would have cared me. அங்க எனக்கு மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் அங்க விழுந்து கிடக்குறாங்க. அங்க இருக்கிற சவுதி போலீஸார் கவனிக்கிறதே கிடையாது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது கிடையாது. மென்டலி ஆயிட்டுக்கிறாங்க பேஷண்ட்ஸ். அங்க இருக்கிற சிறைவாதி கைதிகள் எனக்கு முன்னாடியே பைத்தியமா சுத்திட்டு இருப்பாங்க. எனக்கு முன்னாடி 1200 கைதிகள். அப்ப நினைச்சு பாருங்க, நான் ஒருவேளை அப்படியே அங்கேயே டோட்டலி பேரலைஸ் ஆயிருந்தா nobody would have cared me. அங்கேயே படுத்து படிக்க அப்படியே இருந்திருப்பேன்.
ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு ஊழியனாய் ஒரு போதகனாய் நிறுத்திருக்கிறார்னா என் ஆண்டவருடைய சுத்த கிருபை தான். ஹல்லேலூயா. பலவீனத்திலே அவர் பலப்படுத்துகிறார். நமக்கு எல்லாம் இருந்தது. சவுதி அரேபியாவிலே நாங்கள் $100,000 per month சம்பாதிச்சோம், டாக்ஸ் இல்லாம. in 1984 எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா, அவருடைய கிருபை நம்மோடு இருக்குமானால் அது பலவீனத்திலே சுகவீனத்திலே அதை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அது பலப்படுத்தும் கிருபையா இருக்கு. மூன்றாவதாக பார்க்கிறோம் எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நமக்கு மிகவும் நன்கு தெரிந்த வசனம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் ஷூட்டிங்னாங்க இந்த ஷூட்டிங் மூவி ஷூட்டிங் இல்லை. இன்னைக்கு சில்ட்ரன் ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன நடந்த நியூ டவுன்ல, அங்க கனெக்டிகட்ல இன்னொரு இடத்துல ஒரு 6 வயசு பையனை பிடிச்சிட்டு 6 நாட்களா வைத்துட்டு இருந்தான் ஒரு கிழமை. அவனை சுட்டு கொண்டு கர்த்தர் கிருபையால் அந்த பிள்ளை மீட்கப்பட்டது. எவ்ரிடே ஷூட்டிங். அங்க எங்க சுனாமி, இந்த பிளிசர்ட் வந்து இப்போ நியூயார்க்ல அடின்னு பாஸ்டன்ல எல்லாம் 3 அடிக்கு மேல. So even though we are living in a technological country, we have all the economical power, military power. No government, no president can protect us. Amen. நம்முடைய பணம் சேர்த்து வச்ச பணத்தினால பதவியினால் நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் தான் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நம்ம நிஷாவுக்கு நல்ல சுகப்பிரசத்தை கொடுத்த ஒரு நாளை கஷ்டப்பட்டு தான் சொன்னாங்க இல்லையா? ஆனாலும் கர்த்தருடைய கிருபை. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. கிருபை தான் சுகப்பிரசத்தை கொடுத்திருக்கிறது. அவருடைய கிருபை இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அது நம்மை பாதுகாக்கிற ஒவ்வொரு நாளும். நம்ம கார்ல போறோம், டெய்லி எத்தனை ஆபத்துகள் பாருங்க. ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். எங்க வீட்டுல இருந்து அங்க சத்தம் கேட்கும் மெயின் ரோட்ல. அப்படியா பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஈஸி டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். We have everything. We have all the luxurious things in America. But who can protect us? No Obama, no president can protect us. Only our God's hands can protect us. Hallelujah. அவருடைய கிருபை அவரை பாதுகாக்கிறது. நாம் நிற்பதும் இந்த இடத்துல நாம் ஒரு சிலராய் உட்கார்ந்து இருப்பதும் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அருமையானவர்களே, அது நம்மை பாதுகாக்கிற கிருபையா இருக்குது. 4ஆவதாக சங்கீதம் 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். Psalm 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. உமது கிருபை என்னை என்ன செய்தான்? தாங்குகிறது. அப்படின்னா your grace is holding me, upholding me, is supporting me or carrying me அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம நிறைய வேலை சொல்றோம் இல்லையா? என் வாழ்க்கை தள்ளாடுதுங்க, மாரங்கள், கவலைகள், சோர்வுகள் நம்மை அழுத்தும் போது அப்படியே வாழ்க்கையில தள்ளாடுற மாதிரி தான் இருக்கு இல்லையா? நிக்க முடியல அப்படின்னு சொல்றோம். நடைபெணமா இருக்கிறான், ஏதோ நடக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். சில பேர் கேட்டா ஏதோ இருக்குதுங்க, நடைபெணமா இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தள்ளாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்துல கூட என் கால் சறுக்குகிறது, என் வாழ்க்கை சறுக்க போகிறது, என் வாழ்க்கையில வழிக்கு விழுந்துட்டேன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க சில வேளையில சூழ்நிலையில. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில நாம் அழிந்து போகாதபடி நம்மை தூக்கி நிறுத்துகிறது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் உணர்ந்துதான் சங்கீதங்களை எழுதியிருக்க, அனுபவத்தை வைத்துதான் சங்கீதங்கள். நான் சொல்லுகிறேன், கால் சறுக்கும் போது என் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கினது என்று சொல்லி நான் நன்றி சொல்லுகிறேன். அநேக வேளை நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சோர்ந்து போய் நம்ம தள்ளாடுகிற நிலைமை இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்குமானால் அது நம்ம என்றென்றைக்கும் தாங்குகிற கிருபையா இருக்கிற. 5ஆவதாக ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Isaiah chapter 54 verse 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இங்க ஒரு கிருபையை பார்க்கிறார். என்ன கிருபைனா விலகாத கிருபை என்று டைட்டில் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. யார் விலகினாலும் நம் பாடணும், தாய் தந்தை என்னை தள்ளிவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். யார் கைவிட்டு யார் விலகி போயிட்டாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், மரண பரியந்தம் நானும் துன்பத்திலும் இன்பத்திலும் அப்படின்னு சொல்லி கரம் பிடித்து திருமணம் செய்கிற கணவனும் மனைவியும் கூட விலகி ஓடிடுறாங்க. நண்பர்கள் நம்மோடு இருக்கிற உதவி செய்கிற இந்த சொல்லுகள் கைவிடுகிறார்கள், விலகி விடுகிறார்கள். பெற்றோர், உற்றார், உடன் பிறந்த நண்பர்கள் எல்லாரும் அந்த நாட்டில் யாரையும் நம்ப முடியல. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மலை போன்று நீ நம்பி இருக்கிறவர்களே விலகி போனார். அதன் மலைகள் என்று சொன்ன மலை போன்று நான் சொல்றேன், மலை போல அவரை நம்பணும்பா, அவரே என்னை விட்டு விலகிட்டாரு, அவர் கைவிட்டாரு என்று சொல்லி ஏமாந்து போறோம் இல்லையா?
சோர்ந்து போற அந்த நேரத்துல கூட கர்த்தர் சொல்லுறார், மலை போன்று நம்பின உன் நண்பனோ உன் உற்றார் பெற்றார் பிள்ளைகளோ உன்னை கைவிட்டாலும் விலகிவிட்டாலும் மகனே மகளே என்னுடைய கிருபை நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். I have made a covenant with you. I will never break it. Even though you break it, I will never break it என்று சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். யோசுவா 1:5 நாம் பார்க்கிறோம், பலம் கொண்டு திடமனதாயிரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம் ஒவ்வொருவருமே விட்டு விலகவே மாட்டேன். நாம தான் அதிக நேரத்தில் விலகி போயிடுறோம், நாம தான் அவரை கைவிட்டுறோம், நாம் அவரோடு கூட சேர்ந்து இருப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை சேர விரும்புகிறார், அவர் நம்மை ஒரு நாள் விலக மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில கூட இந்த ஆண்டவர் சிறை வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். முக்கியமான ஒரு வாக்குத்தத்தை தான் எனக்கு அடிக்கடி என்னை ஞாபகப்படுத்துவார். அநேகம் மலை போன்ற காரியங்கள் நாங்கள் நம்பணும். அமெரிக்க அரசாங்கங்களை விலகி காப்பாற்றினோம், இந்திய அரசாங்கம் முயற்சிக்கும், கிறிஸ்தவ நிறுவனங்கள் எல்லாம் எங்களை விடுவிச்சிரும் சொல்லி ஒவ்வொரு மாதமும் காத்திருப்பேன். நாட்கள் சென்றது, மாதங்கள் சென்றது, யாருமே காப்பாற்றல. ஒரு முறை சுஷிலா வந்து என்னை ஜெயிலில் வந்து பார்க்க வரும்போது நான் கேட்பேன் அவளை, என்ன நீ ஏதாவது முயற்சி பண்ணியா, சொன்னியா, ஃபோன் பண்ணியா, கால் பண்ணியா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு நாள் கோவப்பட்டு அந்த ஜெயிலே நானே ஏற்கனவே வேதனையா இருக்கேன், இது மாதிரி எல்லாம் என்ன கேட்கக்கூடாது சொன்னேன். எப்பவுமே கொஞ்சம் டவுன் அதிகமாக தான் இருக்கும் வீட்லேயும் கொஞ்சம், ஆனாலும் அன்றைக்கு அதிகமாக இருந்துச்சு. நீ பேச்சு திருப்பி கேட்கக்கூடாது, ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா, நம்ம மலை போன்று எந்த அரசாங்கத்தை எந்த மனிதரை நம்ப வேண்டாம். நாம் நம்ப வேண்டியது கோட்டை, துருகம், தஞ்சம், புகலிடம், கண்மொழியாக இயேசுவை மாத்திரம். கரங்களை தட்டி அந்த கோட்டை நம்பிக்கையாக இருக்கிற இயேசுக்கு நன்றி சொல்லுவோம். அவரே நம் நம்பிக்கை, கோட்டை, துருகமாய் அவரை நான் நம்புவோம். யார் விலகி போனாலும் யாரையும் நம்ப வேண்டாம். இயேசு நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை விடுவிப்பார், உங்களை விடுவிப்பார் என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கு அந்த கிருபை தான் விலகாமல் இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆமென். ஆகவே யார் விலகினாலும் கவலைப்படாதீங்க, எது விலகினாலும், வேலை போனாலும் பரவாயில்ல, ப்ராஜெக்ட் போனாலும் டோன்ட் வரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை விலகாது, ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. ஆக அந்த கிருபை பெரியது, அந்த கிருபை நம்மை பலப்படுத்தும், நம்மை பாதுகாக்கும், நம்மை தாங்கும், நம்மை விட்டு விலகாது. அப்படிப்பட்ட கிருபை இந்த நாட்டிலே தாகத்தோடு பெற்றுக்கொள்ளும். அது வந்து இட்ஸ் நாட் an easy thing to receive from God. It's a precious thing. அதுக்காக சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கிருபை எனக்கு ஒவ்வொரு நாளும் வேணும்னு சொன்னா 3 நிபந்தனைகள் வேதத்திலே ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் முடிக்கிறேன். நம்பர் 1 சொல்லுகிற சங்கீதம் 103:11 Psalm 103 11th verse. வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆமென். யாருக்கு அதிகமா இருக்குது அந்த கிருபை? அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். தெய்வ பயம் கொண்ட பிள்ளைகள், குடும்பங்கள் மீது அவருடைய கிருபை அதிகமா இருக்கும். அல்லேலூயா. தெய்வ பயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய தடி வச்சுட்டு வானத்துல இருந்து அடிப்பார் அப்படின்லாம் இல்ல. ரெவரன்ஷியல் ஃபியரை குறிக்கிறது. அதாவது பயபக்தின்னு சொல்றோம்ல, ஒரு பெரியவங்களை பார்த்தா ஒரு பயபக்தி அப்படின்னு சொல்றோம். நம்ம ஊர்ல தான் அந்த பயபக்தி நம்ம பார்க்க முடியும். பெற்றோர் வந்தா நம்ம எழுந்து நிற்போம், எல்லாம் போயிடுச்சு, இந்தியாவும் போயிடுச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழிகள் 8:13 சொல்லுகிறது. ஆக இந்த நாட்களில் விசேஷமாக எல்லாரும் இருக்கிற என்னையும் சுஷ்காவும் தவிர நீங்க எல்லாம் யங் பீப்புள் தான். நாங்கள் வயசாகி கொண்டிருக்கிறேன். அங்கிள் ஆண்டி அக்காவா இருக்காங்க, அவங்களும் ரொம்ப வயசுல ரொம்ப யங்கா என்னோட யங்கா இருக்காங்க வயசுல. ஆக இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்போ எல்லாம் 2 குழந்தை 1 குழந்தை சின்ன குழந்தையா வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த நாட்கள் மிக 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 நாம குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், இந்த அமெரிக்க தேசத்துல, வெஸ்டர்ன், ஈவன் இந்தியா சிஸ்டர் சொல்றது பிறகு ஸ்கூல்ல இப்போ கம்ப்யூட்டர்ல வச்சுட்டு ஸ்கூல்ல வச்சு நல்ல காரியங்கள் பிள்ளைங்க பார்க்குறாங்க ஸ்கூல்ல. அப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்ரிதிங் பிகமிங் காமன். எல்லா காரியத்திலும் தப்பு இல்லை, பாவம் இல்லை, அவங்க சுதந்திரம் செய்யட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரெட் லைட் போட்டு சிக்னல் எல்லாம் போட்டு சட்டத்தை உருவாக்குறாங்க. கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணா அது வந்து கேஸ் போட்டு லா பண்ண உள்ள போட்டுறான், லைசன்ஸ் அப்படிங்கிறான். ஆனா மற்றதுக்கெல்லாம் சட்டம் கிடையாதுங்க. இங்க வந்து மாரலி எப்படின்னா இருக்கலாம், அவன் இஷ்டம். அதுபோல நம்முடைய பிள்ளைகளை நம்ம வருங்காலத்தில் எப்படி வளர்க்க போகிறோம், அதுதான் இன்றைக்கு. நம்ம 2 பிள்ளைங்களா இருந்தாலும் நாங்கள் சண்டே கிளாஸ் சிலபஸ் எடுத்து செய்கிறாங்க. 2 பிள்ளைங்களும், அனுவும் அஜய் வைஃப் இன்றைக்கு வர முடியல. அவங்க
ஆக எதற்காக நாம் இந்த சபைகளை கூட்டுறோம், நம்ம எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளை வருங்கால ஜெனரேஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம். நாம் படித்த சங்கீதம் 115 கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களையும் என்னையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுன்னா நம்ம தீமையை விட்டு விலகிதான் ஆகணும், தீய நண்பர்களை விட்டு விலகிதான் ஆகணும், தீய பழக்க வழக்கங்களை விட்டு விலகிதான் ஆகணும், வெறுக்கணும். You have to hate it. ஒரு காலத்துல நான் கல்லூரியில் படிக்கும் சிகரெட் பிடிச்சிட்டு உண்மைதான் சொல்றேன். ஆனால் இன்றைக்கு அதை பார்த்தாலே வெறுப்பு. 15-16 வருஷம் ஆச்சு நான் சினிமா பார்த்தேன். சில பேர் நல்ல அட்வென்ச்சர்ஸ் மூவி பார்க்கலாம், தப்பு இல்லை. நான் அதெல்லாம் பெரிய பாவம் அப்படிலாம் சொல்லலை. எதுக்காக சொல்லனா, we have to avoid that so that we can be closer to holy God. நாம் எப்படி பரிசுத்தமாக முடியும்? ஆண்டத்தில் நெருங்கி நெருங்கி வரதான் அவருடைய மகிமையின் சாயலை நாம் அணிந்து கொள்ள முடியும், அவருடைய அன்பை ருசிக்க முடியும். மற்ற நியூஸ் பேப்பர் டெலிவிஷன்லேயே நம்ம டைம் செலவு பண்ணா அதுதான் நம்ம மைண்ட்ல ஆக்குபை பண்ணிருக்கோம். அதே தான் நம்ம படுக்கும்போது கூட அதுதான் ஞாபகம் வரும். ஆக எனக்கு அருமையானவர்கள், நாம கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம். அப்ப வசனம் சொல்றது போல கர்த்தருக்கு பயப்படுறது அவருடைய கிருபை பெரியதா இருக்குமா, பெரியதா இருக்கு. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் 1 பேதுரு 5:6 கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை அளிக்கிறார். அப்படின்னா தாழ்மை எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துறோமோ நம்ம வாழ்க்கையில். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, maybe I have a top position in the officer and wealthy man எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை தாழ்த்த வேண்டும். when somebody asked that அவர் பெரிய செயின்ட் அவர் வந்து அசிசி ஆஃப் அவரை போய் கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பெரிய புனிதரா பெரியவங்களா இருக்கிறீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான குணநலன் என்ன அப்படின்னு சொல்லும்போது 3 காரியங்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், முதல் காரியம் தாழ்மை, 2வது காரியம் தாழ்மை, 3வது காரியம் தாழ்மை. இதுதான் 3மே இருக்கிறதுனாலதான் என்னால் புனிதமாய் வாழ முடியுது என்று சொன்னார். செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று சொல்வார். அவருடைய வாழ்க்கை பெரிய ஒரு புனிதர். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நாம ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் சீஷருடைய கால்களை கழுவினார். அவ்வளவு பெரிய தேவன் நம்ம சீஷருடைய கால்களை கழுவுறார். நம்ம வந்து நான் போய் அதை செய்யறதா, அவங்களுக்கு நான் அதை செய்யறதா, அதை தூக்கிட்டு போறதா அப்படின்னு நம்ம சொல்றோம். இயேசுவே சீஷருடைய கால்களை கழுவினார்னா நாம் ஏமாத்துற அருமையில எல்லா வகையிலும் நாம humble ourselves. Our nature, our character, our attitude should be humble before God and before the people also. அப்போ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கடைசியாக வேறு எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த கிருபையை பார்க்கும்போது புலம்பல், எரேமியாவின் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நாம் நிற்பதும் நிர்மூலமாகும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அதற்கு பிறகு என்ன சொல்லுது வாசிங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள். போதும். அவைகள் எப்ப புதியவளா இருக்குமா? அவைகள் காலைதோறும் புதியவைகள். இந்த கிருபை காலைதோறும் புதியவைகளா இருக்கு. Every morning, that means we have to give preference, priority to seek the grace of God. காலைதோறும் சொல்லும்போது முதல்ல நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம கிச்சனுக்கு போகாம, காஃபியும் பிரெட்டும் தேடாம, நியூஸ் பேப்பர் டிவியை செய்தி கேட்காம ஆண்டவருடைய சமூகத்தை காலைதோறும் தேடும்போது கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் இந்த கிருபையை நாம் தேடிக்கொள்ளணும். முதலாவதாக தேவனுக்கு பயப்பட வேண்டும், 2வது கர்த்தரிடத்துல தாழ்மையோடு கூட ஜெபிக்கணும், 3வதாக நாம் அவரிடத்துல காலையில முதலாவது, that means the first preference, the priority, the importance, significance எல்லாமே கர்த்தருடைய சமூகத்துக்கு முதலாவது கொடுக்கும்போது கிருபை ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நம்ம மேல் ஊற்றுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். Thank you Lord. Thank you Lord for your grace. எல்லாம் நம்ம மனதிலே வாயிலே சொல்லலாம், ஆண்டவரே உடைய கிருபைக்காய் நன்றி ராஜா. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. கிருபை நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, நன்றி ராஜா. காலைதோறும் உடைய கிருபை என்று சொல்லப்படுது. முதலாவது உடைய சமூகத்தை நாங்கள் தேடுவோம், நாடுவோம் ஆண்டவரே.
முதலாவது உடைய சமூகத்தை நாடுங்கள், அப்போது எல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்படியா நம்ம இந்த வேளையில கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்வோம். அனுதினமும் இன்னும் அதிகமாய் கொடுங்கப்பா. இந்த நாளுக்கு உடைய கிருபை இருந்தால் தான் சமாளிக்க முடியும். வருகிற போராட்டம், சோதனை, வியாதிகள், பிரச்சனைகள், ஆபீஸ்ல, வீட்டுல, பிள்ளைகள் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் உங்க கிருபை தான் எனக்கு தேவை ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க உங்களுடைய கிருபையில, தேவ கிருபையில எப்படி அதிகமாய் வர விருத்தி அடைந்தீரோ அது போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகள், எங்க குடும்பம் ஆண்டவரே உங்களுடைய கிருபையில வளரணும் ஆண்டவரே. கிருபையில வளரணும், நாங்களும் அந்த கிருபையில வளரணும். அந்த தேவ கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலப்படுத்தட்டும் அப்பா. எங்கள் கால் சறுக்கும் போது அதை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, யார் விலகினாலும் நீங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாது இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரங்க தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இன்றைக்கு இந்த சமூகத்தில் உங்களுடைய சமூகம் தேடி வந்துட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட அளவில்லாத கிருபை நீர் ஊற்றி அனுப்புவீராக தகப்பனே. என் கிருபை உனக்கு போதுமாகனே, என் கிருபை உனக்கு போதுமாகனே என்று சொல்லி அனுப்புவீராக தகப்பனே. உன்னுடைய பலவீனத்திலே, உன்னுடைய சுகவீனத்திலே, உன் வேலை பிரச்சனையிலே என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வந்தது நல்லது என்று காணபடியாய் கிருபை செய்கிறார். இன்னும் உடைய கிருபையில் நாங்கள் அதிகமாக வளரட்டும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் நாங்கள் அதிகமான பேர் இல்லாவிட்டால் ஆண்டவரே, இந்த கிருபையின் நாட்டிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறோம். உடைய கிருபை இந்த ஆலயத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் அப்பா. அப்படியே வந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இன்றைக்கு அபரிமிதமாய் ஆசீர்வதித்து அனுப்புவீராக தகப்பனே. வரும் நாட்களில் இந்த கிருபையின் வரங்களை, கிருபையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டுங்க தான். வெறுமையாய் அனுப்பாதிரும் ஆண்டவர். உடைய மன நிறைவோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, விடுதலையோடு, சுகத்தோடு நீர் அனுப்புவீரார். உடைய கிருபை இவர்களை பலப்படுத்தட்டும், பாதுகாக்கட்டும், தாங்கட்டும், வழி நடத்தட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உடைய கிருபைக்காக நன்றி, நன்றி. எல்லாவற்றுடைய பொற்பாதுகாப்பு பண்ணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஒரே ஒரு சரணம் எழுந்து என்று பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். God bless you all.